திருச்செந்தூரில் நேற்று இரவு பெய்த மழையில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகியிருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம் இணைகிறார். செந்தில் ஆறுமுகம், விவரங்கள். திருச்செந்தூர் நேற்று மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும் 7 மணி வரையிலும் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் இடி மின்னல் வரக்கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் திருச்செந்தூர் பகுதியில் உள்ள ஜீவா நகர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. அதில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் மழை நீர் புகுந்தது. வீடுக்குள் புகுந்து மழை நீரால் அந்த பகுதி மக்கள் பெரிதும் அவதி அடைந்து வருகிறார்கள். குளங்கள் அளவுக்கு வீட்டுக்குள் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் தங்களது அன்றாட தேவை பொருட்களை அப்புறப்படுத்த முடியாமல் அவதி அடைந்து வருகிறார்கள். மேலும் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து வருவதால் அதிக துர்நாற்றம் வீசுகிறது. இருசக்கர வாகனங்கள் வெளியே எடுக்க முடியாத கடந்து செல்ல அவதி அடைகிறார்கள். ஜீவா நகர் பகுதியில் இருந்து வெளியேறும் தண்ணீர் செல்வ வாய்க்கால் முழுவதும் முள் செடி ஆக்கிரமித்து காணப்படுகிறது. இதனால் தண்ணீர் வெளியேற்ற முடியாமல் இந்த பகுதி மக்கள் அவதி அடைந்து வருகிறார்கள். மேலும் வீட்டுக்குள் உபயோகப் பொருட்கள் வீட்டில் உள்ள மோட்டார் மூலம் மழைநீரை வெளியே ஏற்றி பணி ஈடுபட்டு வருகிறார்கள் பொதுமக்கள். அவர்கள் தொற்று வருடந்தோறும் மழை காலங்களில் இது போல மழை நீர் வீடுகளில் புகுந்து வீடு வடிக்க விடாமல் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். நேற்று முதல் இன்று காலை வரையிலும் நிலவரப்படி தூத்துக்குடி மாவட்ட திருச்செந்தூர் அதிகபட்சமாக 13 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகத்திலிருந்து யாரும் பார்க்க வரவில்லை என்று குற்றஞ்சாட்டி வருகிறார்கள். செந்தில் ஆறுமுகம், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.